விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 2லேயே இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். புதன் 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும். மேலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை, அதாவது எப்படின்னா படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க. மேலும் படிப்பில் தடங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பில் இருக்கிற தடங்கள்லாம் நிவர்த்தியாகி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது இதில் ப்ரோக்ராமில் சேரணும்னாலும் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு ஒரு காலகட்டமாக அமையும். மேலும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு புதுசாக ஒரு இது நீங்களே யோசிப்பீங்க, புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலத்தில் அமையுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிகக்னேஷன் இந்த காலகட்டத்தில் அமையும். சிலருக்கு கல்யாண வாய்ப்புகளும் இந்த காலத்தில் அமையும். தடங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை முடித்து உங்களுக்கு நிச்சயதாம்பலம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. யாரெல்லாம் விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நல்ல ஒரு புது முயற்சி எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிகக்னேஷன், ஒரு ப்ரமோஷன்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபரும் இது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் கண்ணில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். அது தொற்று நோய் எப்படின்னு பார்த்துக்கணும். மேலும் உங்களுடைய காலில் அடிபடுறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். இது என்னன்றது நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மேலும் யாருக்கெல்லாம் ஃபாரினில் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய பசங்களுக்கு ஒரு வெளிநாட்டு சென்று அங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகக்கூடிய, ஒரு ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு அவரே பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் உங்களுக்கு 2ல் உட்காந்துருக்காரு புதனை பொறுத்த வரைக்கும். ஸோ 12க்கும் 9க்கும் உரியவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்றிருக்கு, அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றால் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒரு பேச்சு திறமை ஒரு உங்களுடைய பேச்சை ஒரு ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செலவுகளும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். யாரெல்லாம் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். உங்களுக்கு ஒரு நியூ வெஞ்சர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன துறையில் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், யாராவது பார்த்திங்கன்னா ஒரு மென்டார் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உங்களை கூப்பிட்டு போய் இந்தாங்க அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் உங்களுடைய இளைய சகோதரத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இளைய சகோதரம் இளைய சகோதரினால் ஏற்படுற ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்கள். மேலும் உங்களுடைய பெரியவங்களுடைய, அதாவது உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ்
எல்டர் சிஸ்டர்ஸ் அவங்களால உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள் சிலருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சுக்கிரன் பாதகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் சனியானவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய ஒரு ஆன்மீகவாதியை ஒரு புதிய கோவில்கள் இதை மாதிரி போய் பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணி இது ஒரு அருளை பெற ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு புதிய முயற்சிகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. திடீர் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்களும் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் இது இந்த முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதாவது செவ்வாயும் புதனும் இருந்தாவே எப்பவும் பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த கால் சம்பந்தம் அப்படின்னா பிரச்சனை. மேலும் சனியினுடைய ராசி சனி உங்களுடைய 6வது வீட்டில் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கட்டுமான சவால்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. நீங்கள் அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான யோகங்களும் உங்களுடைய குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். மேலும் தொழிலினுடைய வேலைகள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் சில மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். மற்றும் பார்த்திங்கன்னா விரோதிகள் இன்விசிபிளாக இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பார்க்கணுன்றது நீங்கள் பார்க்கணும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் காவல்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். மேலும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல புதிய டைப்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு பிராண்ட் வித்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணிடுவீங்க. மேலும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், புதுசாக ஏதாவது செய்யணுன்றதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. பட் அதுக்கு கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக ஃபண்டிங்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ஸ்டார்ட் அப்ஸை வச்சுட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம்சிஜியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ப்ரெஷர் இருந்தாலும் ஆனுவல் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. 12 ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாங்க.